எல்லோரும் எழுந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். மணவாளனுடைய வருகையை பற்றிய அறிவிப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. 10 கன்னிகைகளும் அந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கிறார்கள். தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். தீவெட்டிகளில் எண்ணெயை ஊற்றி திரிகளை தீண்டிவிட்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக துரிதமாக செயல்படுகிறார்கள். 10 கன்னிகைகளில் புத்தியுள்ள 5 கன்னிகைகளிடம் மாத்திரமே எண்ணெய் உள்ளது. புத்தி இல்லாத 5 கன்னிகைகளிடம் எண்ணெய் இல்லை. மணவாளன் வரும் சத்தத்தை கேட்டு 10 கன்னிகைகளும் எழுந்திருந்தாலும் 5 கன்னிகைகளின் தீவெட்டிகள் மாத்திரமே எரியும் நிலையில் ஆயத்தமாக உள்ளது. மற்ற 5 பேரிடம் தீவெட்டிகள் இருந்தாலும் அவை எரிவதற்கு ஆயத்தமாக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்திருக்கும் நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வருகை வர காத்திருக்கிற நாம் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஒரு சிலர் தங்கள் மரணத்திற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். தங்கள் மரணத்திற்கு பின்பு குடும்பத்தினர் குறைவில்லாமல் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார வசதிகளை சேமித்து வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட கர்த்தருடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நிர்வாணிகளாய் காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் நம்மை சோதித்து பார்க்கும் நாளாகவும் நம்மை விசாரிக்கும் நாளாகவும் இருக்கும். அந்த சமயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதே மிகவும் முக்கியம். புத்தியில்லாத கன்னிகைகள் தங்களுக்கு உதவி புரியாத மாயைகளை நம்பினார்கள். தாங்கள் ஆயத்தமாக இல்லாமல் இருந்ததை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். நாம் புத்தியில்லாத கன்னிகைகளைப் போல இந்த உலகத்தில் உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து அவருக்கு எதிர்கொள்ள நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மணவாளனுடைய தோழர்களின் சத்தத்தை கேட்டபோது தீவெட்டிகளை பிடித்திருந்த கன்னிகைகள் தங்கள் தூக்கத்தை விட்டு எழுந்திருந்தார்கள். தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அவர்களுடைய தீவெட்டிகளில் எண்ணெய் இருந்தது. இப்போதோ தீவெட்டிகள் தொடர்ந்து எரிய மேலும் எண்ணெய் தேவைப்படுகிறது. 5 கன்னிகைகளிடம் மட்டுமே எண்ணெய் இருக்கிறது. இவர்கள் புத்தி உள்ளவர்கள். மீதி 5 கன்னிகைகளிடம் எண்ணெய் இல்லை. இவர்கள் புத்தி இல்லாதவர்கள்.